இப்போ நீங்க சொன்னதுல எந்த தேர்வு எடுத்துக்கிட்டாலும், மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு கல்வி தகுதி எடுத்துக்கிட்டோம்னா, எனி டிகிரி அப்படிங்கிறதா தான் இருக்குது இல்லைங்களா சார்? இத தாண்டி இந்த அரசு வேலைகளுக்கு போகணும், போட்டித் தேர்வுகளுக்கு போகணும் அப்படின்னா, அடிப்படையா இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன? அதிகபட்ச கல்வி தகுதி என்ன? நீங்க ஏற்கனவே சொன்ன கேள்வியிலேயே நீங்க சொன்னீங்க, குறைந்தபட்ச கல்வி தகுதின்றது இப்போ கிளரிக்கல் கேடர்னு இருக்கு வச்சுங்க. அது வந்து இப்போ எஸ்எஸ்எல்சி அப்படின்றதுலயே நிறைய இதுக்கு வருது. அப்புறம் +2 சிலதுக்கு இருக்கு வந்துட்டு. அப்புறம் டிகிரின்னு இருந்தால் ஏறக்குறைய வந்து அதிகபட்சமாகவும் சொல்லலாம், குறைந்தபட்சமாகவும் சொல்லலாம். ஆனால் டீச்சிங் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இந்த யூஜிசி, நெட் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி போகிறது, மற்ற அடிஷனலாக பிஎட் எல்லாம் படிச்சாக்கா டீச்சிங் போகிறது, அந்த மாதிரி டெக்னிக்கலாக இருக்கிறத தவிர மீதி எல்லாத்துக்கும் எனி டிகிரி இஸ் எனஃப். ஈவன் டு பிகம் an ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன் கேன் கெட் டிகிரி இஸ் எனஃப். டெக்னிக்கல் ஜாப்ஸாக இருந்தாக்கா அந்த டெக்னிக்கல் ஜாபுக்குன்னு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் இருக்குது, பிடெக் இருக்குது, அந்த மாதிரி அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் இருந்தாவே போதும் அதுக்கெல்லாம். சரிங்க சார். இப்போ இப்ப இத கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு நேயர், யாரோ ஒரு மாணவரோ, ஒரு பொதுமக்கள் இருக்கிறவங்க, இந்த ஸ்டடி சர்க்கிள்ல வந்து சேரணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன செய்யணும்? இப்போ அவங்க வந்து பார்க்க வர்றப்ப நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஈச் அக்கார்டிங் டு கேப்பபிலிட்டி அண்ட் ஈச் அக்கார்டிங் டு நீட் அப்படிமா காம்பிடன்சி மேப்பிங் சொல்லுவாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி, திறனுக்கு ஏற்ற மாதிரி. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில பேருக்கு வந்து பாடத்தில் இப்போ இந்த ஒருத்தவங்க பாடத்தில் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு சப்ஜெக்ட் காம்பிடன்சி இருக்குது. எம்ஏ தமிழ் இருக்குது, எம்ஏ ஆங்கிலம் இருக்குது, எம்எஸ்சி சயின்ஸ் இருக்குது. சில பேருக்கு இயல்பாக அதெல்லாம் வரும். அப்படி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்துட்டு அந்த பிஎட் படிச்சுட்டு அதை வந்து டீச்சிங் வேலைக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் எழுதி வந்து டீச்சர் ஆகலாம். அதுக்கெல்லாம் என்ன தேவை? அந்த சப்ஜெக்ட் டொமைனில் இருக்கக்கூடிய டெப்த் நாலேஜ் தான். அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஒரு சஜஷனாக சொல்லலாம். அவங்க வந்து நம்மகிட்ட கேட்க வரக்கூடிய நேரத்தில். அது போக இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் நியூட்ரல் காம்பிடன்சின்னு சொல்லுவாங்க. பாடம் சாராத திறன். இது வந்து நல்லா கவனிக்கணும் எல்லாரும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் இருக்குது, பேங்க் எக்ஸாம் இருக்குது. நிறைய பேர் வந்து பிகாம் படிச்சிருப்பாங்க, எம்காம் படிச்சிருப்பாங்க. ஆனால் பேங்க் எக்ஸாமுக்கு போகிறப்ப வந்து அக்கௌண்டன்சியில் கேட்பாங்கலாம் கிடையாது. அது என்னன்னாக்கா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, இதெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு வாடிக்கையாளர் வந்து நம்மளை தேடி வர்றப்ப ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக மைண்ட் யோசனை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன திறன் இருக்குன்றதுக்காக தான் டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ முதல்ல ஒரு 4 அடுத்து 8 அடுத்து 12ன்னு சொன்னாக்கா அது என்ன அனாலஜியில் போகுதுன்றது நம்ம டக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ரீசனிங் சொல்கிறது. வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங். இப்போ கேள்விக்கு பதிலாக சொல்கிற மாதிரி இருந்தாக்கா எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்ல முடியாது. நோ டூ இண்டிவிஜுவல் இஸ் ஐடென்டிக்கல். அப்போ அந்த மாதிரி அவங்களை தயார் பண்ணணும்னாக்கா பெரும்பாலான போட்டித் தேர்வில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடம் சாராத திறன். அப்போ பாடம் சாராத திறன்னாக்கா யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ஈக்குவல். ஒரு இங்கிலீஷ் படித்தவரும் எழுதலாம், தமிழ் படித்தவரும் எழுதலாம், சயின்ஸ் படித்தவரும் எழுதலாம். அந்த மாதிரி தான் நிறைய பரீட்சைகள் இருக்கும். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா எனி டிகிரி, ஒரு பிஏ தமிழ் படித்தாலும் சரி, பிஎஸ்சி படித்தாலும் சரி, பிஹெச்டி பண்ணாலும் சரி. ஆனால் பேசிக்காக 10th லெவலில் ரொம்ப போனால் +2 லெவலில் இருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ் இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து சயின்ஸ்லேயும் வரும், அந்த ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் வரும். ஆனால் அது எப்படி மெச்சூர்டாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம். கேள்வி வந்து ஒன்றா இருக்கும், ஆனால் ரெஸ்பான்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரிஜினலாக யோசனை பண்ணி பேசுகிறோன்ற ஆங்கிளில் தான் ஒவ்வொரு தேர்வுக்கும் ஏற்ற மாதிரி வந்து அவங்கள நம்ம தயார் பண்ணுறோம். அந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய நேரத்தில் அவங்களோட திறன் அறிந்து அவங்களால இது முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்க விஷயங்களுக்கு நம்ம சும்மா அவங்கள போய்ட்டு பேசி தெரிஞ்சு அவங்கள ஓரியன்ட் பண்ணுறோம் வந்து. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டீம் பண்ணுறோம் அவங்கள வந்து.